பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாவம் என்றால் என்ன? பாவத்தை குறித்து நாம் சிறிய நிமிடங்களோடு கூட உங்களுடன் இடைப்படுகிறேன். பாவத்தை குறித்து ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவ மகிமையை இழந்து, அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்தவராகிய நமக்கென்று ஒரு தரம், ஒரு குவாலிட்டி, ஒரு ஸ்பெஷல் லைஃப் காட் வச்சிருக்கிறார். அப்போ தேவனுடைய விருப்பத்தின்படி, அவருடைய தரத்தின்படி அவன் இப்படிதான் இருக்கணும், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட மகிமையோடு வாழணும்னு சொல்லிட்டு அந்த தரமுள்ள ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். எல்லாரும் கூட வாழ முடியாது, எல்லாரும் கூட தரம் தாழ்ந்து இடங்களில போய் நம்முடைய ஜீவித்தை அழித்துக் கொள்ள முடியாது. ஆகவே பாவம் என்று சொல்லும் பொழுது என்னென்றால், தேவன் எதிர்பார்க்கிற அந்த உயர்தரமான எல்லையை விட்டு விலகுவது பாவம். அந்த தேவனுடைய அந்த தரம், தேவன் என்னை புத்திரராக வைத்திருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார், மனவாட்டியாக தெரிந்து கொள்ளுகிறார். இப்படி ஒரு தரத்தை, அந்த மகிமையான ஒரு தரத்தை, அந்த தேவ மகிமையை அற்றவர்களாக அல்லது தரம் குறைந்தவர்களாக, அந்த தரத்தோடு கூட நாம் கடந்து போக முடியாதவர்களாக நாம் ஜீவிப்போமானால் நாம் பாவம் செய்வர்களாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, யோவான் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரியமான இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி வரும் காலத்தில் எப்படி இருப்போம் என்று இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்போ கிறிஸ்தவராக நமக்கு என்று ஒரு தரமிக்க ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைக்கிறார். அந்த தரமுள்ள வாழ்க்கையின் பாதையை நாம் தவறும் பொழுது அல்லது இழக்கும் பொழுது நாம் பாவத்திலே சிக்கிக் கொள்கிறோம். அது ஒரு பாவம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் முயற்சி செய்வோம்.